அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளிடத்துல மன்னிப்பு கேட்ட காவலர்கள் இது குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா தற்போது நடந்திருக்கு. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏதாவது ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல காவலர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு தர்றதை விட அந்த இடத்துல இருந்து அவங்களை அப்புறப்படுத்துற வேலையில தான் அதிகமாக ஈடுபட்டு இருப்பாங்க. காலங்காலமாக நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் தற்போது மாறி இருக்கு அப்படின்றது இணையத்தில் ரொம்ப வைரலாக மாறிட்டு இருக்கு. திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கும்போது அந்த பகுதியில் வந்த காவலர்கள் வழக்கம் போல அவங்களை அடித்து விரட்ட போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலை தான் அவங்க பாதுகாப்பு கொடுத்ததும் அதற்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் தவறாக கோஷம் விட்டுட்டாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தையின் போது காவலர்கள் பார்த்தீங்கன்னா எங்க மேலதான் தவறு அப்படின்னு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகங்கள் கூட வெளிவராத ஒரு தகவலாக இருக்கு. இந்த ஒரு தகவலை நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே ட்விட்டர்ல டேக் பண்ணி போட்ட பிறகுதான் இந்த வீடியோ வைரலாகவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில மரியாதைகள் எதனால புறக்கணிக்கப்படுது அப்படின்றதா தமிழக மக்களால் எழுப்பக்கூடிய முதல் முக்கிய கேள்வியாகவே இருக்கு. ஏன்னா நாம் தமிழ் கட்சியை காவலர்கள் அடித்து விரட்டி இருந்தாலோ அல்லது நாம் தமிழ் கட்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தாலோ அதை உடனடியாக போடக்கூடிய மீடியாக்கள் இந்த ஒரு விஷயத்தை எதனால வீடியோவாக கூட வெளியிடல அப்படின்னும் ஒரு வாய்ஸ் ஓவராக போட்டிருக்கலாமே அதை கூட ஏன் வெளியிடல அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லா ஊடகங்களையுமே டேக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேள்வியாக எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முன்னதாக இருந்ததற்கும் இப்போ இருக்கிறதுக்கும் காவலர்கள் ஒரு பெரிய மாற்றம் அடைந்திருக்காங்க அப்படின்றதா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய காவலர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வேற எந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்களாக இருந்தாலும் சரி, நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு அதிக அளவில் மரியாதை தராங்க அப்படின்றதா நிர்வாகிகள் ரொம்பவே பெருமையாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த மாதிரி மன்னிப்பு கேட்ட காவலர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் அதிக அளவில் மதிக்கப்படுவதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.